வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜாமக்கோல் பிரச்சனத்தை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு நாம் எந்த மாதிரி பதில் சொன்னோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஜாமக்கோல் பிரச்சனத்தில் ஒருவர் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்வி வெற்றி நோக்கி போகுதா தோல்வி நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்லலாம். இப்போ இந்த பிரச்சனத்தில் பார்த்தீங்கன்னா 26/3/2026 மத்தியானம் 12 மணி 25 நிமிஷம் 31 செகண்டு சூலூரில் நான் இருக்கும்போது கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ கோர்ட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டை எங்களுக்கு கிடச்சிருமா? வழக்கில் நாங்கள் ஜெயிச்சிருவோமா? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கன்னி உதயம், கன்னி ஆருடம். இப்போ உதயத்தை நோக்கி யார் வராருன்னா குரு வரார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உதயாதிபதி புதன் 12ல் தான் இருக்கு. ஆனால் நீச்சமாக இல்லை, கவிப்பல் இல்லை. இப்போ உதயாதிபதி 12ல் ரொம்ப சிரமங்கள் பட வேண்டியது இருக்குன்னு காமிக்குது. இப்போ உதயத்தை நோக்கி 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி குரு வரார். 4ஆம் பாவம் இவங்களுடைய சொத்துக்களை குறிக்கும். 4ஆம் அதிபதி குரு 17 டிகிரி உதயத்தை நோக்கி வருது. உதயம் 10 டிகிரி. அப்போ இவங்களுக்கு அந்த வீடு கண்டிப்பாக கிடைச்சிரும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்தில் பாம்பு இருக்கும். இவங்களுடைய இதில் 6ஆம் பாவத்தில் ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும். அப்போ 6ஆம் பாவத்தில் ஸ்னேக் இருந்தால் வாடகை வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி சனி கவிப்பில் இருக்கார். அப்போ அங்கே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பிரச்சனை. உதயத்தை நோக்கி 4 குரு வர்றதுனால உதயத்தில் 1ஆம் பாவத்தில் இருக்கனால இந்த சொத்து கண்டிப்பாக கிடைச்சிக்கும் அப்படிங்கிறத தான் இண்டிகேட் பண்ணுது. அடுத்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுது கோல்டு நிறைய கொடுத்துட்றாங்க. இவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கோல்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் அக்கௌண்ட்டில் இல்லாமல் கையில் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கோல்டை வாங்கி அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிடுறாரு. திருப்பி இவங்களுக்கு இந்த கோல்டை கொடுக்க முடியல. அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கோல்டு கிடைக்குமா, எங்களுடைய மெட்டீரியல் கிடைக்குமாங்கிறத கேள்வி. இப்போ இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி உதயம் 6ல் ஆருடம். எப்பவுமே உதயத்துக்கு 6ல் 8ல் 12ல் வருது அப்படின்னா கொடுத்த பணங்கள் கொடுத்த ஆபரணங்கள் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, உதயத்துக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலும் நம்மளுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுல ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றதுனால அவர் தரமாட்டார், ரொம்ப போராட வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே அவங்க என்னங்கிறாங்க, அவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவர் யாராவது அரசியல்வாதிகளை வச்சு பேசுனா சக்ஸஸ் ஆகுமான்னு இந்த கேள்வியோடைய அதையும் கேட்டுட்டாங்க. இப்போ சூரியன் கவர்மெண்ட்டையும் அரசு அதிகாரிகளையும் அரசாங்க அதிகாரிகளையும் அரசியல் நபர்களையும் குறிக்கிறது. அப்போ கவிப்பு சூரியனை கவித்து இருக்கிறதுனால அவங்க மூலியமாகவும் சப்போர்ட் கிடைக்காதுன்னு காமிக்குது. 7ஆம் பாவம் தான் எதிர்நபர். இந்த 7க்குடைய குரு உதயத்தை கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ உதயத்துக்கு 12ல், அப்போ அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, கொடுக்குற சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு காமிக்குது. இப்போ இந்த பிரச்சனத்தோட தீர்வு என்ன அப்படின்னா, 8ஆம் உதயத்தை நோக்கி வர்றதுனால இவங்க கொடுத்த பணம் கிடைக்காது. பல வருடங்கள், பல போராட்டங்கள், வலி வேதனைகள் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. அடுத்த பிரச்சனை, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு வழக்கு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவுடைய லேண்டு. எங்களோட அத்தையை அதில் கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு லேண்டு கிடைக்குமா? எங்கள் அத்தையை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கையெழுத்து போட்டுருவாங்களா? அப்படின்னு இவங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்து, நீங்கள் தோற்றுருவீங்க, அத்தையை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியே தான் நடந்தது. இப்போ இவங்க மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் இதே கேள்வி வருது. இப்போ கடக உதயம் 6/4. அப்போ 6/4 அப்படிங்கிறது லேண்டு ரிலேட்டடான விஷயம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. உதயத்தை நோக்கி 7, 8 சனி அங்கே வரார். அப்போ 8ஆம் அதிபதி சனி உதயத்தை நோக்கி வந்தாலே அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
சனி உதயத்தை நோக்கி வரும் பொழுது வழக்குகள் ஜெயிக்குமா அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வழக்கு சீக்கிரம் முடியுமானா அது முடியாது. 8ஆம் அதிபதியா வர்றதுனால நம்மளுக்கு சாதகமா இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். வீனஸ் வந்து நாளுக்குடைய லேண்டையும் குறிக்கும். இவங்களுடைய அத்தைகள் அப்படிங்கிற பிளானட்டையும் வீனஸ் இண்டிகேட் பண்ணும். அப்ப சுக்கர நீசமா இருக்கிறதுனால நாளுக்குடைய சுக்கர நீசம் அந்த லேண்டு இவங்களுக்கு கிடைக்காது. அத்தைகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. பிளானட்ல மார்ஸ் வந்து லேண்டை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். அந்த செவ்வாய் வந்து மார்ஸ் வந்து 14 டிகிரி கவிப்பு 21 டிகிரி கவிப்பு மார்ஸ் அட்டாக் பண்றதுனால அப்போ இவங்களால சொத்தை எடுக்க முடியாது, பூமி இவங்க கைக்கு வராது, இடங்கள் இவங்களுக்கு வராதுங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. அப்போ இவங்க இந்த கேஸில் தோத்துருவாங்க, சொத்து கிடைக்காது அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்த பிரச்சனை இது வந்து பார்த்தீங்கன்னா அதே நான் ஃபேமிலி சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சொத்து பிரச்சனை அதாவது இது வந்து இவங்க அப்பாவுடைய சொத்து. அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவுடைய அம்மா இந்த பையன் இந்த கேள்வியாளருக்கு உயிர் எழுதி ரெஜிஸ்டர் உயிர் எழுதி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. சொத்து இவருக்கு தான் இருக்குது, லீகலாக இருக்குது. ஆனால் அது பார்ட்டிஷன் பண்ண முடியாமல் இருக்குது. அப்பாவும் அப்பாவுடைய தம்பிகளுடன் பார்ட்டிஷன் பண்ண முடியாமல் இருக்குது. அது எப்போ பார்ட்டிஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அது வேகமாகுமா அது லேட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இதோட டைம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். கன்னி உதயம் உதயாதிபதி உதயத்தில், கடக உதயம் உதயாதிபதி உதயத்தில், கவிப்பு கடகத்தில். இப்போ கடக உதயம் 1 டிகிரி, கவிப்பு 4 டிகிரி, சந்திரன் 10. இப்போ உதயாதிபதி கவிப்பை வந்து உதயாதிபதி சந்திரனை கவிப்பு கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ உதயம்தான் கவிப்பில். அப்போ உதய கவிப்பில் வேகமாக எனக்கு முடியுமானா முடியாது. ஆனால் உதயாதிபதி பலமாக இருக்கார், அப்போ சொத்து கிடச்சிடும். உதயத்தில் கவிப்பு சீக்கிரமாக முடியாது. இதுதான் லாஜிக். ரெண்டாவது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆப்போசிட் நபர். அப்போ 7ல் குரு நீச்சம், அவர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கார். 7ஆம் அதிபதி 2ல் இவங்க ஃபேமிலி உறுப்பினர் தான். ஆனால் 7ல் குரு நீச்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு. அது ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. சூரியன் இங்கே உச்சமாக இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி சூரியன் உச்சம், அது முன்னோர்களுடைய அப்பா வழியினுடைய ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக கிடச்சிரும். 4ல் சுக்கரன் இருக்கு. அப்போ நிச்சயமாக அந்த சொத்து கிடச்சிரும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. உதயத்துக்கு 6-11 அதுவும் பாதிப்பு தரல. இந்த பார்ட்டிஷன் வேகமாக நடந்தால் இவங்களுக்கு சொத்து கிடச்சிரும். உதயத்தில் கவிப்பு, 7ல் குரு நீச்சம், பார்ட்டிஷன் வேகமாக நடக்காது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஒருத்தரோட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த பாவங்கள், அது சார்ந்த கிரகங்களை நம்ம சிந்திச்சாலே ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஈஸியாக பலன் சொல்லலாம். இந்த ஜாமக்கோல் சம்பந்தப்பட்ட வகுப்பு, தமிழ் வகுப்பு வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 1/4/2026 2 மாத வகுப்பு உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். வாரத்தில் ஒரு நாள் டவுட் கிளியரிங் கிளாஸு குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது 2 மாதம். தமிழ் கிளாஸு தேவைப்படுறவங்க 9842650908 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆங்கில வகுப்பு நடக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜேகே சாருன்ட்டு பெங்களூரில் கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்கார். ஜேகே கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவோம். அவருடைய நம்பர் 9886703941. மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து சனி ஞாயர் அப்படின்னு 15 கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இவரை கேட்டுக்கலாம். இது 15 கிளாஸ்னு சொல்லியிருக்கோம். மினிமம் 20 கிளாஸுக்கு மேலே உங்களுக்கு வரும். ஜாமக்கோல் சம்மந்தப்பட்ட கிளாஸ் தேவைப்படுறவங்க தமிழுக்கு கீழே இருக்கிற நம்பரையும், ஆங்கிலத்துக்கு இந்த நம்பரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.